was organizing. R.S. Bharti accused the media of running a campaign against the DMK after hiring Prashant Kishore. Prashant Kishore likely to chalk out Stalin's campaign in Tamil Nadu for 2021 elections. Latest breaking update coming in at this hour, because now we're getting to know that Prashant Kishore will be helping MK Stalin with his campaigning in Tamil Nadu ahead of the 2021 elections. நிதிஷ்குமாரும் லாலு பிரசாதும் என்ன பேச வேண்டும், ட்விட்டரில் எதை போட வேண்டும் என்பது வரை முடிவு செய்யும் உச்சபட்ச அதிகாரம் கொண்டவராக பிரசாந்த் கிஷோர் இருந்தார். பாதிக்கப்பட்டவர்கள் மந்திரியானால் நாடே சுடுகாடாகும். இது ஒட்டுமொத்தமாக ராஜேந்திர பாலாஜிக்கு பொருந்தும். அவர் ஒரு மனநலம் பாதித்தவர். இங்க இருக்கிற ராஜேந்திர பாலாஜி ஒரு மனநோயாளி தான். இந்த ஒப்பீட்டு எப்படி பார்க்க முடியும்? அமைச்சர்கிட்ட தான் சொந்த தொகுதியில ஓட்டு போட்ட மக்கள் ரேஷன் கடை இல்லைன்னு அமைச்சர்கிட்ட கேட்காம வாட்ச்மேன் போய் கேட்பாங்க. அமைச்சர்கிட்ட கேட்காம ரோட்ல போற நாய்கிட்டே கேட்க முடியும், அமைச்சர்கிட்ட தான் கேட்க முடியும். வார்த்தைகளை கொஞ்சம் கண்டிப்பா இல்லங்க, ரொம்ப தெளிவா நான் திரும்பவும் சொல்றேன், இந்த நிகழ்ச்சி தொடங்குற போதே என்னுடைய வார்த்தைகளுக்கு நான் பொறுப்பேற்கிறேன்னு சொல்லி நான் ரோட்ல சில விஷயங்களை நம்ம இல்ல பாலா ரொம்ப கண்ணியமா பயன்படுத்தலாம். ரொம்ப நன்றி உள்ள விஷயங்க. விமர்சிப்பதற்கான முழு உரிமையும் முழு ஐயோ நான் ராஜேந்திர பாலாஜியை சொல்லலங்க. இல்ல நான் இல்ல சில வார்த்தைகள் நீங்க கண்டிப்பா பயன்படுத்தணும் நான் ரிக்வெஸ்ட் பண்றேன். ஒரு நிமிஷம். இப்ப ரேஷன் கடை சரியில்லை அப்படின்னா அந்த தொகுதியில வாழ்ற மக்கள் அந்த தொகுதி அமைச்சர்கிட்ட தான் போய் கேட்பாங்க. அமைச்சர் இப்படி பேசுறது வந்து எல்லா விஷயங்களும் பார்த்தேன். நான் வந்து வார்த்தை வந்து நான் வந்து தவறா நான் சொல்லல. எல்லா விஷயங்களும் அவர் பார்த்தோம்னா ஒரு தெருப்பொறிக்கையை விட மோசமா பேசுறாரு. அமைச்சர் இப்படி பேசுறது வந்து எல்லா விஷயங்களும் பார்த்தேன். நான் வந்து வார்த்தை வந்து நான் வந்து தவறா நான் சொல்லல. கண்ணியம் அப்படின்னு பார்க்கிற போது அந்த வார்த்தைக்கும் நீங்க பேசுவதற்குமான கண்ணியம் என்பது உங்களுக்கும் இருக்கணும்னு நான் தயவு செய்து நான் என்ன சொன்னா ஒரு தெருப்பொறிக்கை கூட அப்படி பேச மாட்டாருன்னு சொல்றேன். வேண்டாம் பேச மாட்டாரு வார்த்தை பிரயோகங்கள் வேண்டாம். நான் அப்படி பேச மாட்டாருன்னு சொல்றேன். நான் தயவு செய்து நீங்க என்னுடைய வார்த்தை புரிஞ்சுக்கோங்க. அப்படி பேசுறாரு நான் சொல்லல. ஒரு பத்திரிகையாளர் நீங்க நீங்க வந்து பதட்டப்படுறீங்க. நீங்க அதிமுக நீ பத்திரிகையாளரா? அந்த வார்த்தையை சொல்லி அவங்க பேச மாட்டாங்க. இந்த மன்றத்தில் பதிவு செய்ய வேண்டியது என்பதென்றால் நாளாந்தரம், மனநலம் பாதிப்பு, தெருப்பொறிக்கு, முட்டாள் கூட்டம் என்பது போன்ற கடுமையான வார்த்தைகள் இந்த அரங்கத்திலே பயன்படுத்தப்பட்டது வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கிறது. அதுக்கு இல்ல நான் பதிவு பண்றேன். தேர்தல் வியூக ஆலோசகரான பிரசாந்த் கிஷோரின் ஐபாக் நிறுவனத்துடன் இணைந்து அடுத்த ஆண்டு தேர்தலுக்காக பணியாற்ற இருப்பதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் திமுகவின் திட்டங்களை செழுமைப்படுத்தும் நோக்கில் ஐபாக் நிறுவனத்துடன் கைகோர்த்திருப்பதாக மு க ஸ்டாலின் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். அதில் ஒத்த கருத்துடைய தமிழக இளைஞர்கள் ஐபாக் நிறுவனத்தின் வழியே திமுகவுடன் இணைந்து தேர்தல் பணிகளை மேற்கொள்ளவிருக்கின்றனர் என்றும் இதனை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். எடப்பாடி பழனிசாமி இந்த ஓ பன்னீர்செல்வம் இருக்கான் பாரு, அவன மாதிரி ஒரு அயோக்கிய உலகநாட்டுல யாருமே கிடையாது. அவனை பார்த்தா துணை முதல்வர் மாதிரியா இருக்குது, கோயில்ல மணியாற்ற மாதிரியா இருக்கிறான். பாவினாலே அப்படிதான் தாமரை மலரும் ஆனா ஒய்யால அது பார்த்தா கரகாட்டக்காரி மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு தலைவர், எங்களுடைய தலைவரை பார்த்து ஸ்டாலின் அவர்களே என்று இந்த அம்மா கேட்குது. கரகாட்டக்கார படத்தை கூட்டத மாதிரி நந்தவனத்தில் வந்த ராசகுமாரி, சின்ன நடையும் சின்ன உடையும் உன் கண்ணை பார்த்தா மீனே அதை கண்டு போட்டேன் நானு. அதுக்குதான் லாக்கி பெருபடி வைக்கிறேன். நான் ஆட்சிக்கு வந்தேன் என்று சொன்னேன், ஸ்கூட்டை தருகிறேன். நான் ஆட்சிக்கு வந்தேன் என்று சொன்னேன், லேப்டாப் தருகிறேன். நீங்கள் செய்வீர்களா?
நீங்கள் செய்வீர்களா அதிமுக மந்திரிகள் ஜெயலலிதா சொல்லிவிட்டு வேலை அனுப்பிச்சுட்டாருவா சின்னாயி எல்லாம் சரி ஆனா உங்களுடைய முடி மட்டும் திருட்டு முடியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சசிகலா வந்து நான் என்ன பண்றது நான் இத்தனை நாள் திருட்டு பண்ணிட்டு இருந்தேன் அதனால அந்த முடி மட்டும் மாத்த முடியாதுன்ற மாதிரி சொன்னாங்க ஒரு திருக்குறள் கூட தெரியலங்க நன்றி மறப்பது நன்றி நன்றல்ல அப்படி சொல்றதுக்கு நன்றி அப்படின்னா என்ன ஒரு கொடுமை சரி அதுவும் பரவாயில்லை அப்படின்னா திண்டுக்கல் சீனிவாசன் ஒருத்தர் இருக்கிறாரு அங்க போய் தொழில போய் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போய் ஆப்பிள் சின்னம் கேட்கிறாரு இப்படி ஒரு ஒண்ணுமே தெரியாதவர்கள் தான் இன்றைக்கு மந்திரியாக இருக்கிறார் என்று சொன்னால் வாக்காளர் பெருங்குடி மக்களை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெண்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறது அது ஒருத்தர் இருக்கிறார் ஜெயக்குமார் ஒருத்தர் அவர் மாதிரி ஒரு லூசு உலக வரலாற்றிலே யாருமே கிடையாது மேண்டமிக பேரவை தலைவர் அவர்களே நான் ராஜீவ்காந்தி ரத்தத்தால் தமிழகத்தில் முதலமைச்சராகவில்லை என்னுடைய சொந்த உழைப்பால்தான் நான் தமிழகத்தில் முதலமைச்சரான என்று ஒரு இழிவுபடுத்துவதுதான் அந்த அம்மையார் அவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அவலங்களை எல்லாம் போக்க வேண்டும் என்று சொன்னாய் வருகின்ற ஏப்ரல் 18ஆம் தேதி உங்களுடைய பொன்னான வாக்குகளை வேளாண் வாக்குகளை உதய சூரிய சின்னங்களை வாக்கு தாருங்களை கேட்பதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் தாய்மார்களே நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமியை பாருங்க அவர் எல்லாம் ஒரு முதல்வர் மாதிரியா இருக்குது அதாவது அவரை பார்த்தா அதாவது முனியாண்டி விலாஸ் ஓனர் மாதிரியா இருக்காரியா எடப்பாடி பழனிசாமி இந்த பன்னீர்செல்வம் ஒருத்தர் பாரு அவன மாதிரி ஒரு அயோக்கிய முதல்வர் நாட்டிலே யாருமே கிடையாது அவனை பார்த்தா துணை முதல்வர் மாதிரியா இருக்குது கோயில்ல மணியாற்ற மாதிரியா இருக்கிறான் பாவியாடே நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் ராஜீவ்காந்தி ஒருவர் இறக்கவில்லை என்று சொன்னார் இந்த ஜெயலலிதா அவர்கள் இந்த மண்ணில இருந்திருக்க முடியாது இந்த ராஜீவ்காந்தி அவர்கள் இறக்கவில்லை என்று சொன்னார் எடப்பாடி பழனிசாமியாவது ஒரு பன்னீர்செல்வமாவது ராஜீவ்காந்தி ரத்தத்தால் தமிழகத்தில் முதலமைச்சர் ஆனார் ஜெயலலிதா சமூக விரோதி ஏழுமலை அவர்களே, சமூக விரோதி அகஸ்டின் பாபு அவர்களே, சமூக விரோதி கருணாநிதி அவர்களே, சமூக விரோதி VS ராஜ் அவர்களே, சமூக விரோதி கண்ணியப்பன் அவர்களே, சமூக விரோதி கோ ரவி அவர்களே, சமூக விரோதி வெங்கடேசன் அவர்களே, சமூக விரோதி விஜய் வெங்கடேசன் அவர்களே. Small videos, songs, etc. If television is the medium which people are using, then you have to have a campaign which is using television as a medium to deliver your message. If mobile is what people are using, then you have to use mobile. If people move to something else, then naturally parties and the candidates have to move on those platforms as well. But that's also primarily function of electorates having those tools with them. If, for example, if electorates do not have mobile phone, how can you use technology? Because technology is much more available in the hands of people. If data is cheap, there is a greater degree of acceptability for short videos and communicate with vast majority of people. But if there were no mobile phones, if there was no internet connectivity, if the data was not affordable, then probably you would not come out with such. News coming in from Tamil Nadu, where a DMK MP has attacked the media. He's in fact said that the media are like people who work in red light districts and that they'll do anything for money. This is coming in from Chennai. Let's listen in now to exactly what the DMK MP said. டிவி காரங்க இருக்காங்க பாருங்க, அவனுக்கு மாதிரி உலகத்திலே அயோக்கியன்னு அவனுக்கு கிடையாது. ஓப்பனா சொல்றேன், பம்பாயில் இருக்கிற ரெட் லைட் ஏரியா மாதிரி நடத்துறானுங்க கம்பெனி. காசு வருதுன்ற காரணத்துக்காக எதை ஒன்னா தலைப்பு. மற்ற ஊர்ல எல்லாம் முட்டாளா இருக்கிறோம், அறிவே கிடையாது வட மாநிலத்தில் இருக்கணும். ஓப்பனா சொல்றேன், ஒரு ஹரிஜன் கூட மத்திய பிரதேசத்தில் இதுவரையில் ஹைகோர்ட் ஜட்ஜி கிடையாது, இன்றைய வரையிலும் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டிலே கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு வரதராஜன் உட்கார வைத்தார். அதற்கு பிறகு 7-8 ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தார் என்றால் அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை. அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை. அவளே உனக்கு பாலிசிங்கிற ஒரு நல்ல ரூட்டை போட்டு கொடுத்துட்டா, அதுல ஒன்ன மாதிரியே ஏமாந்து ஒருத்தனை சேர்த்து விட்டு இப்படியே உன் டெவலப் பண்ணிக்க. மற்ற ஊர்ல எல்லாம் முட்டாளா இருக்கிறோம், அறிவே கிடையாது வட மாநிலத்தில் இருக்கணும். ஓப்பனா சொல்றேன். RS Bharti accused the media of running a campaign against the DMK after hiring Prashant Kishore. மிளகா இருக்குதுன்னு கத்து கொடுத்தா நம்ம தள்ள இருந்து ஆரம்பிக்கிறேன். அதுக்கெல்லாம் ஒரு புத்திசாலித்தனம் வேணும். புத்திசாலினா யாரு? 3 பேரை முட்டாளா நினைக்கிறானே அவன் தான் புத்திசாலி.
தள்ளி வா, கடையை டிஸ்டர்ப் பண்ணாத. நாளை பண்ண வந்து போகணும்ல. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா.